இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்வதுன்ட்டு உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ போடுறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்ன்ட்டு. தேங்காய் கொஞ்சமாக, 1 கிலோ மட்டனுக்கு ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம். அப்புறம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு லாஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேயே ஒரு வெஜிடபிள்ஸில் ஒரு காய் சேர்த்திக்க போகிறோம் இந்த மட்டன் குழம்புல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நான் செய்யலை, என்னோடய ஃப்ரெண்டு செய்கிறாங்க. மட்டன் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்காங்க. இது எப்படி செய்வது, அப்புறமா கடாயில் போட்டு இது ஃப்ரை பண்ணணும். பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறவாங்க, பார்க்கலாம். மட்டன் குக்கரில் வெந்துன்னு இருக்குது. நல்லா குக்கரில் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் மசாலா ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் மட்டன், 1 கிலோ மட்டன். இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சாச்சு. இப்போது மட்டன் இங்கே வெந்துன்னு இருக்குது. இதுக்கு தேவையான மசாலா ஃப்ரை பண்ணிக்கணும் கடாயில் போட்டு. கோல்டினர் ஆயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும் கடாயில். இது என்ன ஸ்டைல் மட்டன் குழம்புனாக்கா, வில்லேஜ் சைடெல்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு மட்டன் குழம்பு. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கர்நாடகா இந்த சைடு எப்படி பண்ணுவாங்களோ அதில் ஒரு முக்கியமானது ஒன்று சேர்த்துவாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில். இது யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இதில் மிளகு, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் அந்த காம்பு போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போடணும். இது ஆயிலில் ஃப்ரை ஆன உடனே இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கணும். பூண்டு, இஞ்சி, அப்புறமா தேங்காய், வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் தக்காளி, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கின்னு எல்லாம் ஃப்ரை பண்ணணும். நல்லா கொத்தமல்லி ஃப்ரை பண்ணுற மாதிரி இல்லையா, தக்காளி அப்புறமா லாஸ்ட்டாக. இது மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கின்னு நீங்கள் அப்படியே மட்டன் வெந்தது இருக்குது. இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கணும். தனியா தூள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். இப்போது லாஸ்ட்டாக தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணணும். 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். நல்லா கொஞ்சம் வேகணும், அதனால தண்ணி ஆட் பண்ணணும். அப்புறமா இது மிக்சிக்கு போடணும். கொஞ்சம் நேரம் விட்டு மிக்சிக்கு போடணும். நல்லா பாயில் ஆகிட்ட அப்புறம் இந்த மசாலா ஆற வச்சுட்டு மிக்சிக்கு போட்டு அப்புறமா மட்டனுக்கு மிக்ஸ் பண்ணணும். காமிக்கிறேன் இருங்க. இப்போது இந்த மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சிக்கு போட்டு ஒரு பவுல் மாற்றி எடுத்துக்கணும். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும் மிக்சியில். அரைச்ச மசாலாவை மிக்சியிலேருந்து எடுத்து நம்ம இந்த மட்டனில் சேர்த்துக்கணும். அரைச்சதெல்லாம் மசாலாவை. இப்போ தண்ணி சேர்த்திக்கணும். தண்ணி சேர்த்துக்கு அப்புறம் குக்கர் நம்மளுக்கு நல்லா மட்டன் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வேகணுமோ 4-5 விசில் விட்டுட்டு அப்புறமா இது பண்ணணும். திருப்பி ஆயில் சேர்த்து நம்ம தாளிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. லாஸ்ட்டாக காமிக்கிறேங்க. இது குக்கர் நல்லா மூடி போட்டுருவாங்க. மூடி போட்ட அப்புறம் வெந்துட்ட அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஆயிருக்குன்ட்டு பார்க்கலாம் லாஸ்ட்டாக.
நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் மசாலா. இந்த மட்டனுக்கு வந்துட்டு 1 கிலோ மட்டனுக்கு இந்த மசாலா அரைச்சி ஊற்றிட்டிங்க இல்லையா, அது ஊற்றிட்ட அப்புறம் விசில் வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு நான் ஒரு வெஜிடபிள் வந்துட்டு ஆட் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், லாஸ்ட்டாக காமிக்கிறேன். எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல். ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டே மட்டனுக்கு உப்பு போட்டாச்சு. மட்டன் வேகும் போது இப்போ உப்பு பத்தலைன்னா, உப்பு பத்தாமல் இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுவாங்க. உப்பு போடுறது உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்குது. ಸಾಲ್ಟ್ ಉಪ್ಪು ಆಯ್ದು ಮಾಡೋದು, ಕಲ್ಲುಪ್ಪು ಯೂಸ್ ಮಾಡೋಲ್ಲ. ಕಲ್ಲುಪ್ಪು ಯೂಸ್ ಮಾಡೋಕ್ಕಾ? ನಾನು ಕಲ್ಲುಪ್ಪು ಜಾಸ್ತಿ ಯೂಸ್ ಮಾಡೋದು. கல்லுப்பு வேணால் கல்லுப்பு யூஸ் பண்ணலாம், இல்லை சால்ட் வேணால் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி ஆட் பண்ணணும். இப்போது குக்கர் மூடி க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ಎಷ್ಟು ವಿಸಿಲ್ ಬಿಡ್ತೀಯಕ್ಕ? 4 ವಿಸಿಲ್ ಬಿಡணும். குக்கர் மூடி வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறோங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்மெல் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வருது. அது அருமையாக இருக்குது மட்டன் குழம்பு. இதில் ஒரு காய் சேர்த்து போகிறோங்க. என்ன காயின்ட்டு பார்க்கலாம் இருங்க லாஸ்ட்டாக. அந்த காயை நாங்கள் சுடுதண்ணியில் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துன்னு இருக்கிறோங்க. இதுதான் உருளைக்கிழங்கு. தோலெல்லாம் உரிச்சிட்டு கொஞ்சமாக வேக வச்சு இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு மட்டன் குழம்புல சேர்த்து போகிறோம். சேர்த்தாச்சு. நீங்கள் இதில் மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு அப்படியே சேர்த்துக்கிறதா இருந்தால் ஒரு விசில் விடணும். நீங்கள் தனியாக வேக வச்சு இதில் ஆட் பண்ணாக்க விசில் எல்லாம் விடுற மாதிரி இல்லை, வேக வச்சு தானே எடுத்துன்னு இருக்குங்க. அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மட்டன் குழம்பு உருளைக்கிழங்கு. இங்கெல்லாம் இந்த கர்நாடகா ஸ்டைலில் உருளைக்கிழங்கும் மட்டன் குழம்புல ஆட் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும் ரொம்பவே. அதாங்க ரெடி ஆகிடுச்சு மட்டன் குழம்பு.